சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த தக்காளி ஊறுகாய்க்கு ஸ்பெஷலா ஒரு பொடி அரைச்சி போட போறோம். அதுதான் இதோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த தக்காளி ஊறுகாயை நீங்க 6 மாசம் வரைக்கும் வச்சா கூட கெட்டே போகாதுங்க. இட்லி, தோசை, தயிர் சாதம், ஈவன் சாப்பாட்டு கூடலாம் வச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நமக்கு வேலையும் மிச்சம். அப்படியே சுட சுட ஒரு 4 இட்லி போட்டு இது கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டா இட்லி போகுதோ இல்லையோ இந்த ஊறுகாய் முன்னாடியே உள்ள போயிடும். அந்த அளவு செம்ம இருக்கும். நீங்க ஏதாவது கடை வச்சு ஊறுகாய் சேல்ஸ் பண்ணுனா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி ஊறுகாய். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆன் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு நான் 1.5 கிலோ நாட்டு தக்காளி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தால தொடச்சி வச்சிருக்கேங்க. கொஞ்சம் கூட தக்காளியில தண்ணி இருக்க கூடாது. நாட்டு தக்காளியில செய்யும் போதும் ரொம்ப ருசியா இருக்கும் நம்ம தக்காளி ஊறுகாய். நான் இந்த தக்காளியை எங்க ஊர் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேங்க. இதை ரொம்ப ஸ்பெஷலா செய்ய போறேன். இப்ப இந்த தக்காளியை கட் பண்ணுங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முனையை கட் பண்ணிடலாங்க. இது வேண்டாம். இது அப்படியே 2ஆ கட் பண்ணா போதும். ஒரு தக்காளி 4 பீஸா போட்டா போதும். நாட்டு தக்காளியில் தண்ணி நிறையா இருக்கும். அதே மாதிரி புளிப்பு தன்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம புளி போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த தக்காளி ஊறுகாய்க்கு ஒரு பொடி வறுத்து அரைக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் மல்லி விதை. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது வெந்தயம். வெந்தயம் ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும். ஸோ 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் போட்டா போதுங்க. இப்போ எல்லாத்தையும் கடாயில கொட்டிடலாம். அடுப்பணல் கம்மியா வச்சு இதை செவக்க வறுத்துக்கலாங்க. இப்ப நான் போட்ட அளவு இந்த டீஸ்பூன்ல தாங்க போட்டேன். நார்மலா நம்ம வீட்டுல வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டீஸ்பூன் தான். கடுகு வெடிக்குது, எல்லாமே செவந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இது உடனே வேற ஒரு பிளேட்ல கொட்டிடலாம். இது அதிகமா செவந்துருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இது ஆறட்டும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க. இப்போ இதுலேயே மீதி தேவையானது வறுத்துக்கலாங்க. கொஞ்சமா இதுல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊறுகாய் செய்யறதுனால நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அதுதான் சீக்கிரமும் கெட்டு போகாது, டேஸ்டும் நல்லா இருக்கும். நான் கட்டி பெருங்காயம் 10 கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க. நல்லா பெருசா ஒரு கட்டி எடுத்து அதை இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கேங்க. இப்போ இது எண்ணெயிலே கொட்டிடலாம். இதை நல்லா எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கட்டி பெருங்காயம் போட்டாதான் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்க தாளிக்கும் போது தூள் பெருங்காயம் 2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கம்மியான அனல்ல வச்சுதாங்க இது வறுக்கணும். இது நல்லா அப்படியே உப்பி வரும், அப்படியே பொறுன்னு. அது வரைக்கும் இதை வறுத்துக்கணுங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்ப எண்ணெய் வடிச்சிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இது அப்படியே ஆறட்டும். ஒரு பக்கமா வச்சிடலாம். இதே எண்ணெயிலே 5 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். அடுத்தது 100 கிராம் புளி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். சும்மா லேசா செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதுங்க. நம்ம மிளகாய் பொடியும் போட போறோம். ஸோ அதனால மிளகாய் வத்தல் கம்மியா போட்டா போதும். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. இப்ப கட் பண்ணி வச்ச தக்காளி இதுலயே கொட்டிடலாங்க. எண்ணெய் இதுல ஒட்டிக்கிட்டு இருந்ததே போதுங்க. ஸோ இப்ப ஜஸ்ட் இது வேக வைக்கிறதுக்காக தான். இப்ப எண்ணெய்லாம் அதிகமா ஊற்ற வேண்டாம். அடுத்தது உப்பு போட்டுக்கலாங்க. 2 கைப்பிடி உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு. நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். ரொம்ப நிறைய எடுக்க வேண்டாம். இங்க பாருங்க, இப்படி எடுத்தா போதும். கல்லுப்பு போட்டாதாங்க ருசியா இருக்கும். ஊறுகாய்க்கு எப்பயும் கொஞ்சம் உப்பு அதிகமா போடணும். அப்பதான் சீக்கிரம் கெட்டு போகாது. இப்ப அடுப்பணல் மீடியமா வச்சிடலாம். அடுத்தது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். புளி நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கணும். ஒவ்வொரு புளியோட தன்மையும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். சில புளி புளிப்பு அதிகமா இருக்கும், சிலது கம்மியா இருக்கும். நீங்க புளி ரொம்ப கருப்பா இல்லாத கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் கலரா இருக்கிறதா போடுங்க. ஏன்னா ரொம்ப கருப்பா இருந்ததுன்னா நம்ம தக்காளி ஊறுகாயோட கலர் மாறிடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளியிலேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. புளியும் நல்லா சாஃப்டாக இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு திக்காகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கணுங்க. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டுற வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க.
முன்ன இருந்ததை விட நல்லா திக்காக இருக்கு. இனிமேல் நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாங்க. நான் 70 கிராம் வெறும் மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன். இதிலே போட்டுடலாம். நான் எடுத்திருக்கிற மிளகா பொடி நல்லா காரமாக இருக்குங்க. இது வீட்லேயே அரைச்சது. நான் அரைச்ச மிளகா பொடியிலே காஷ்மீர் மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால நல்ல கலர் கொடுக்குங்க. நீங்கள் மிளகா பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. பாருங்க, முன்ன இருந்ததை விட திக்காயிடுச்சு. ஜஸ்ட் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்காயிடுச்சு. மிளகா பொடி போட்டதுக்கப்புறம் அதோட பச்சை வாடையும் போயிடுச்சுங்க. திரும்பவும் நம்ம தாளிக்க போகிறதான். இன்னும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா வெந்தா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணுங்க. என்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருக்கு. நான் அதில் தாங்க அரைக்க போகிறேன். இப்போ ஒரு ஹேண்ட் பிளெண்டர் எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் இதிலே அரைக்கணும்னு கிடையாது. நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் ஆற வச்சு தான் அரைக்கணும். பட் பிளெண்டரில் அரைக்கும் போதும் சூடாக இருக்கும் போதே அரைக்கலாம். நான் இன்னைக்கு அகாரோ ஹேண்ட் பிளெண்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இப்படி கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதுங்க. இப்போ நம்ம ட்ரையாக வறுத்ததை மிக்சி ஜாரில் கொட்டிக்கலாங்க. இதை குறன்னு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்படி குறன்னு அரைச்சிக்கிட்டா போதுங்க. நம்ம பண்ண போகிற தக்காளி ஊறுகாய்க்கு இது ஒரு நல்ல ருசியும் மனமும் கொடுக்குங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ தக்காளி ஊறுகாய் தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா திக்காக இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கணுங்க. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 150 ml to 200 ml ஊற்றணுங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு கூடி குறைச்சி ஊற்றலாம். ஆனா எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தாதான் ஊறுகாய் சீக்கிரமா கெடாம இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இனிமேல் கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு பொரியுதுங்க. சும்மா இதில் ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு, அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொடியிலையும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். அடுத்தது ஒரு கட்டி பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. இதுவும் போட்டுடலாம். பூண்டும் நீங்கள் கூடி குறைச்சி போடலாம். பூண்டு நல்லா செவந்துக்குச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டா போதும். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் போடல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு குறையட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாந்து இதில் கொட்டிக்கலாம். அடுத்தது 3 மிளகாய் வத்தல் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன். இப்போ இதுவும் போட்டுக்கலாம். அப்படியே ஒரே ஒரு கிளறிக்கலாம். ஃபர்ஸ்டே போட்டிங்கன்னா மிளகாய் தீஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டால் போதும். இந்த கடாய் சூடாக இருக்கு, எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கு. இந்த சூட்லேயே நல்லா இது செவந்துடும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆறட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ தக்காளி சாந்து இதிலே கொட்டிடலாங்க. கொஞ்சம் பார்த்து கொட்டுங்க. சம்டைம்ஸ் மூஞ்சில் அடிக்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னும் ஸ்டவ் பற்ற வைக்கல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க. அடுப்பை நல்லா கம்மியாகவே வச்சிடலாம். நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம். அடுத்தது 10 பச்சை மிளகாய் எடுத்து நடுவில் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேங்க. இப்போ இதுவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் பொடி போட்டிருக்கிறோம், இவ்வளோ பச்சை மிளகாயா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. இந்த பச்சை மிளகாய் இதிலே இருந்ததுன்னா நல்லா அதில் சாறு இறங்கிட்டு நமக்கு இந்த பச்சை மிளகாயும் தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. ஒரு கொதி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியும் போட்டுடலாம். இங்கேயும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பொடி அதிகமாக இருந்ததுன்னா பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பொடி போட்டாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அடுத்தது சின்னதாக ஒரு பீஸ் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் போட்டுடலாம். வெல்லம் போடுறது ஆப்ஷனல் தான். சிலருக்கு பிடிக்காது இனிப்பு டேஸ்ட்டு. பட் போட்டு பாருங்க, இந்த இனிப்பு புளிப்புலாம் இழுத்துட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா 3 to 4 நிமிஷம் கொதிச்சு வரணுங்க. கம்மியான தீயிலேயே. இப்போ எண்ணெய் எல்லாம் இழுத்துருச்சு பார்த்தீங்களா. பட் இது 3 to 4 நிமிஷம் கொதிச்சுதுன்னா அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லாக கசிஞ்சு வெளியே வந்துடும். இன்னும் நல்லா டார்க் ரெட் கலராக வரும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. உப்பு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க. இது சுண்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு தன்மை அதிகமாகும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இது நல்லா 3 to 4 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. எண்ணெய் கசிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் நல்லா கசிஞ்சு வரணுங்க. அப்படியே வாசம் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் குறகுறன்னு இருக்கணும். அப்போதான் இந்த மாதிரி தளன்னு இருக்கும். அப்பப்போ இடையில கிளறி கொடுக்கணுங்க. 10 to 20 செகண்டுக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா அடி பிடிக்கும். இங்கே பார்த்தீங்களா, திக்கான பாத்திரமா இருக்கிறதுனால அடி பிடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கசிஞ்சு வெளியே வரட்டுங்க. சூப்பராக தகதகன்னு எல்லா எண்ணெயும் மேலே வந்துருச்சுங்க. நம்ம தக்காளி ஊறுகாய் இந்த அளவுக்கு சுண்ட வச்சா போதும். ரொம்பவும் வத்துச்சுன்னா புளிப்பு தன்மை அதிகமாகிடும். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. வாசம் சூப்பராக வருது.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைக்கணுங்க. இது ஆறும் போதும் இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் இன்னும் நல்லா மேலே வந்துருங்க. இப்போ பார்க்கும் போது எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனா தான் எல்லா எண்ணெயும் மேலே வரும். ஸோ இது ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு, எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு நம்ம ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாங்க. இனிமே இது பாட்டிலில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்மளும் எத்தனையோ வகையான ஊறுகாய் போட்டிருக்கோம். தக்காளி ஊறுகாய்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவையானதுன்னு சொல்லுவேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு இதுதான் ரொம்பவே உதவும். இட்லி, தோசை, தயிர் சாதம், ஈவன் சாப்பாட்டு கூடலாம் வச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நமக்கு வேலையும் மிச்சம். ஈவன் சப்பாத்தி செஞ்சால் அது கூட இது தொட்டு சாப்பிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தி, இட்லிலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஊறுகாயை வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஊறுகாயை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாங்க. சூடா சாதம் வச்சுட்டு நீங்க கொஞ்சம் வானல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வெங்காயம் வதக்கிட்டு இந்த தொக்கும் அதுல 2 டீஸ்பூன் போட்டுட்டு சாதத்தை ஆற வச்சு அதுல போட்டு கிளறினீங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஊறுகாய் சாதமும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செஞ்சு எடுத்துட்டு போலாங்க. இப்போ இதுக்கு மெயினா டிப்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணி போட்டோம் பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். பெருங்காயம் நிறைய போடணுங்க. பெருங்காயம், நல்லெண்ணெய், அது ரெண்டும் நிறைய இருக்கணும். ஆனா நிறைய இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு கிடையாது, 2 விஷயம். ஒண்ணு வந்து புளி பார்த்து போடணும். சோ நீங்க புளி மட்டும் அதிகமா போட்டீங்கன்னா தக்காளி ஊறுகாய் நல்லாவே இருக்காது. அடுத்தது வெந்தயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெந்தயம் நிறைய போடுவாங்க. சோ வெந்தயம் நிறைய போடும்போது கசப்பு தன்மை அதிகமா வரும். சோ இங்கெல்லாம் தான் நீங்க தப்பு பண்ணுவீங்க. இந்த 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. புளி வந்து கம்மியா போடுங்க, அதுவும் நம்ம நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வெந்தயம், சோ வெந்தயமும் கம்மியா போடுங்க. இந்த 2 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஊறுகாய் சூப்பரா வரும். இது வரைக்கும் நீங்க வெல்லம் போடலாம், கொஞ்சமா வெல்லம் போட்டு செய்யுங்க, என்ன நம்பி செய்யுங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா வெல்லம் போட மாட்டாங்க, அதாவது புளி குழம்புலையும் சரி ஊறுகாயிலையும் சரி. பட் நான் வந்து சேர்க்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கும் பிடிச்சிது. ஸோ நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாதுங்க. நானும் எங்க அம்மா மாதிரி தான் ஐயோ வெள்ளம்லாம் போட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சது உண்டு. பட் ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நான் வத்த குழம்புக்கு தான் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த இனிப்பு புளிப்பு காரத்தெல்லாம் இழுத்துட்டு அதுல இருந்து நானும் வெள்ளம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். மெயினா இன்னொன்னு பெருங்காயம். ஸோ கட்டி பெருங்காயம் போடுங்க. ஊறுகாய்க்குனே உரிய ஒரு வாசம் அதுல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். வாசம் மட்டும் கிடையாது, ஊறுகாயில நிறைய எண்ணெய் காரெல்லாம் போட்டிருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஜீரணத்துக்கு கஷ்டமா இருக்கும், அதாவது நெஞ்சு கறிக்கும். அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பெருங்காயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எண்ணெய் இவ்வளோ இருக்கே, உப்பு இவ்வளோ இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஊறுகாயே செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா அளவா அப்படியே கொஞ்சமா எடுத்துக்கணும். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் சாப்பிடணும். தினம் அள்ளி வச்சு அப்படியே குழம்பு மாதிரி ஊத்தி சாப்பிட்டோமா அப்புறம் சீக்கிரம் மேல போய் சேர வேண்டியதுதான். ஏன்னா இதுல அவ்வளவு உப்பு எண்ணெய் காரெல்லாம் இருக்கிறதுனால சும்மா அப்பப்ப சும்மா அப்படியே நாக்குல அப்படியே கொஞ்சோண்டு ஒரு ருசிக்காக வைக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஊறுகாய் எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாது கிடையாது. ப்ளீஸ் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். நிறைய அம்மாக்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ உங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போறதா இருந்தா ப்ளீஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுவும் மெயினா மாசமா இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லா நாக்குக்கு உனக்கையா இருக்கும், சூப்பரா சாப்பிடுவாங்க. இதுல வந்து நான் பூண்டு கம்மியா போட்டிருக்கிறேன், நீங்க இன்னும் கூட வேணா சேர்த்து போடலாம். ஏன்னா இப்ப பூண்டு வேலை அதிகமா இருக்கு இல்லைங்களா, அதனால நான் ஒரு அளவா போட்டிருக்கிறேன். ஸோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா வரும். அப்படியே சுட சுட ஒரு 4 இட்லி போட்டு இது கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டா இட்லி போகுதோ இல்லையா இந்த ஊறுகாய் முன்னாடியே உள்ள போயிடும். அந்த அளவு செம்மாஸ்தலா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. இவ்வளவு மிளகா பொடி போட்டிருக்கா, காஞ்ச மிளகா போட்டிருக்கா, பச்சை மிளகா போட்டிருக்கா, ஐயோ இது எவ்வளவு காரமா இருக்குமா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அப்படிலாம் இருக்காது, சும்மா சுள்ளுன்னு சூப்பரா அப்படியே தொண்டைக்கு இதமா நாக்குல வச்ச உடனே அப்படியே ருசி சும்மா அள்ளும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல ஊறுகாய்னா இப்படித்தான் இருக்கணும்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் பார்த்துருவோமா? சூடா சாத்துல போட்டு சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்ல நெய்யோ ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ அஸ்தலா இருக்கும். நான் வந்து கொஞ்சமா இதை டேஸ்ட் பார்க்குறேன்.
ஓ மை காட், நிச்சயமா சொல்றேன், இவ்வளோ சூப்பரா இருக்கு. நீங்க ஏதாவது கடை வச்சு ஊறுகாய் சேல்ஸ் பண்ணா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி. ஒரு தடவை வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்குவாங்க. இந்த ஊறுகாயை 3 to 6 மாசம் வெளியிலேயே வைக்கலாம். ஆனா அப்படி வைக்கணும்னா இங்க பாருங்க, இந்த ஊறுகாய்க்கு மேல எண்ணெய் இப்படி நிக்கணும். நீங்க எண்ணெய் கம்மியா ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதே மாதிரி தண்ணி படாம இருக்கணும். இன்னும் நீங்க ஊறுகாய் சேஃபா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் குக்கிங் வினிகர் கூட ஊத்திக்கலாம். ரொம்ப நிறைய ஊத்துனீங்கன்னா புளிப்பு அதிகமா இருக்கும். ஸோ சும்மா கொஞ்சோண்டு கெடாம இருக்கிறதுக்கு ஊத்திக்கலாம். ஸோ வினிகர் ஊத்துறது உங்க விருப்பம் தான். பட் இப்ப நான் செஞ்ச மாதிரி செஞ்சீங்கன்னா 6 மாசம் வெளியிலேயே வச்சாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா நீங்க 1 வருஷம் வரைக்கும் வைக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஊறுகாய் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் அமைஞ்சிருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.